தொடர்பாக சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர், சைதாப்பேட்டை பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகியோருக்கு மாநில மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், இந்த விவகாரத்தினுடைய முழு பின்னணி என்ன? அந்த நோட்டீஸ்ல என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு? வணக்கம். மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக மாநில மாற்றுத்திறனாளி நல ஆணையரகம், சைதாப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் ஆகிய இருவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் கடந்த மாத இறுதியில் நடந்த மகாவிஷ்ணு அந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளை கொச்சைப்படுத்தும் வகையில் அவர்களை பாதிக்கும் வகையில் பல்வேறு கருத்துக்களை மகாவிஷ்ணு தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தாய்க்கரங்கள் என்ற அமைப்பு சார்பில் ராஜா என்பவர் காவல் நிலையத்தில் பல்வேறு அமைப்புகளும் புகார் அளித்திருக்கின்றன. தாய்க்கரங்கள் அமைப்பின் சார்பில் ராஜா என்பவர் மாநில மாற்றுத்திறனாளி நல ஆணையரகத்திலும் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவில் தெரிவித்திருந்ததாகவும், அதன் அடிப்படையில் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சைதாப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. வரும் 25ஆம் தேதிக்குள் இது தொடர்பாக நேரிலோ அல்லது மின்னஞ்சல் வழியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விரிவான விளக்கத்தை இருவரும் அளிக்க வேண்டும் என்று மாநில மாற்றுத்திறனாளி நல ஆணையரகம் அந்த நோட்டீஸில் தெரிவித்திருக்கிறது. நன்றி சங்கரன், உங்களுடைய முழு விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.